Hi friends, welcome back to BitNool. In this video, we know about Python versus PHP, which language is better for your career, your future and your dreams. எண்டு வரைக்கும் பாருங்க. at the end உங்களுக்கு ஒரு போனஸ் டிப்ஸ் வச்சிருக்கேன். இதுதான் உங்க கேரியர் சூஸ் பண்றதுக்கு கரெக்டான வழியா இருக்கும். Hi, this is Bhavi from BitNool, a startup based in Thoothukudi and we build apps for clients across India. First, let's understand Python and PHP. பைத்தானுங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். ஆப் டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், வெப் டெவலப்மெண்ட், ஆட்டோமேஷன் எவ்வளவோ யூஸ் பண்ணுறாங்க. அதர் ஹேண்ட் PHP மெயின்லி ஃபோக்கஸ்ட் வெப் பேஸ்ட். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்கில் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும், எஸ்பெஷலி வெப்சைட் பேக் எண்டுக்கு. ரெண்டில் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, பைத்தான் ரொம்ப சிம்பிள், சின்டெக்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஈஸி டு ரீடாக இருக்கும். எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஹலோன்னு மட்டும் கொடுத்தா கூட அவுட்புட் பிரிண்ட் ஆகிடும். PHPயும் சிம்பிள் தான், பட் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். பழைய PHP கோடெல்லாம் எடுத்து பார்த்தாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பெட்டர் தென் பைத்தான் கொஞ்சம் சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி. ரெண்டுமே எந்தெந்த கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பைத்தானில் பில்ட் பண்ண சைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கூகுள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் மேசிவாக பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் இனிஷியலி PHPயில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ட்பிரஸ், விக்கிபீடியா இதெல்லாம் PHP யூஸ் பண்ணது. ஸோ ரெண்டு லாங்குவேஜுமே பிக் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. இதெல்லாம் விடுங்க, எனக்கு சம்பளம் எவ்வளோ வரும் அதை சொல்லுங்கள், அப்படி தானே நினைக்கிறீங்க? இந்தியா அண்ட் அப்ராடில் பைத்தான் டெவலப்பருக்கு ஆவரேஜ் சேலரி கொஞ்சம் அதிகம் கம்பேர்ட் டு PHP. பிகாஸ் பைத்தான் ஸ்கோப் எக்ஸ்டெண்ட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஆட்டோமேஷன் இப்படின்னு மோர் டிமாண்ட் இருக்கிறதுனால பைத்தான் டெவலப்பருக்கு தான் PHP டெவலப்பரை விட சேலரி அதிகமாக இருக்கும். கெரியர் பாத்துன்னு பார்த்தோன்னா பைத்தானில் மோர் ஆப்ஷன் இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், டேட்டா சயின்டிஸ்ட், AI இன்ஜினியர், வெப் டெவலப்பர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது. PHPன்னு எடுத்துட்டோன்னா வெப் டெவலப்பர் மட்டும்தான் ரொம்ப சென்ட்ரிக்காக இருக்குது. ஆனால் என்ன, PHP வெப் டெவலப்பர் ஹியூஜாக இருக்காங்க. இன்னும் ஹோஸ்டிங் அண்ட் டிப்ளாய்மெண்ட் எடுத்துட்டோன்னா PHPயை ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கோடாடி, ஹோஸ்டிஞ்சர் இந்த மாதிரி சைட்லலாம் நீங்கள் PHPயை ஹோஸ்ட் பண்ண முடியும். பைத்தான் லிட்டில் மோர் செட்டப் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். VPS, க்ளவுட் சர்வர்ஸில் நம்ம டிப்ளாய் பண்ணலாம். எக்ஸாம்பிள் AWS, டிஜிட்டல் ஓஷன் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பைத்தானை டிப்ளாய் பண்ணலாம். கம்யூனிட்டி அண்ட் ஃபோரம் சப்போர்ட்னு பார்த்தோன்னா ரெண்டு லாங்குவேஜுக்குமே ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. பட் பைத்தானில் டெக் மீட்டப்ஸ், ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப லைவ்லியாக இருக்குது. இன்னும் எதை சூஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு சிம்பிள் ரூல் சொல்கிறேன். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன், ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா பைத்தானை சூஸ் பண்ணுங்கள். வெப்சைட் டெவலப்மெண்ட், ஃப்ரீலான்சிங், வேர்ட்பிரஸ் இந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா PHPயை சூஸ் பண்ணுங்கள். யுவர் கோல், யுவர் சாய்ஸ். போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னனே, அது என்னன்னு பார்க்குறீங்களா? எந்த கோடை நீங்கள் எடுத்துக்கிட்டுமே வெறும் பைத்தான், வெறும் PHP இதெல்லாம் படித்து எந்த யூஸுமே கிடையாதுங்க. வித் ஃப்ரேம் ஒர்க்ஸோடு படிக்கணும். Django அப்படிங்கிறது பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்காகவும், லாரவல் அப்படிங்கிறது PHPயோட ஃப்ரேம் ஒர்க்காகவும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஃப்ரேம் ஒர்க் நிறைய இருக்குது, பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேமஸாக இருக்குது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டு போகும்போது உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 3 மடங்காக இருக்குங்க. ஐ ஹோப் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க பைத்தான் PHPயோட டிஃப்ரென்ஸை. இந்த ரெண்டு லாங்குவேஜுமே பிட்நூலில் நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் 1-to-1 சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது என்ன 1-to-1ன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு தான் அட் அ டைம் சொல்லிக் கொடுப்போம், அந்த டைம் வேறு யாருக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அப்படி 1-to-1 கிளாஸ்னால இதில் நம்ம இப்போ பார்த்தோம்ல, இதில் எல்லாமே கவர் பண்ணி உங்களை ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக, ஒரு ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்ச டெவலப்பராக கொண்டு வருவோம். அப்போது உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரிபிள் மடங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள மெயிலை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.